இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பிரவீன் சக்கரவர்த்திக்கு நன்றி, மாணிக்கம் தாக்கூருக்கு நன்றி, ஜோதிமணிக்கு நன்றி. இப்படித்தான் தேமுதிகவினர் காலையிலேருந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க இல்லை அப்படின்னா இந்த கூட்டணியே உறுதியாயிருக்காது. காங்கிரஸ்க்கு ஒரு செக் வைக்கணுங்கிற நோக்கத்தில் திமுக பண்ணியிருந்தாலும் எங்களுடைய மைலேஜுங்கிறது இந்த எலெக்ஷன் மூலமா இன்னும் அதிகமாக போகுது அப்படின்னு தேமுதிகவினர் உற்சாகத்தில் இருக்காங்க. அந்த உற்சாகத்தினுடைய வெளிப்பாடா பிரேமலதா விஜயகாந்தும் அவர் சகோதரர் சுதீஷ் கொடுத்த பேட்டியுமே ஒரு சான்றா இருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா தேர்தல் முன்கூட்டியே அறிவிச்சதும் இந்த தேமுதிக கூட்டணி உள்ள கொண்டு வரப்பட்டதும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற போகுது அப்படிங்கிற இமேஜ் உருவாயிடுச்சு அப்படிங்கிறது திமுகவினருடைய வாதமா இருக்கு. அதிமுக தாவேகா போன்ற கட்சிகள் இந்த கூட்டணியால ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறதாகவும் பேசப்படுது. இன்னொரு தரப்புல தாவேகாவோட பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி வந்து அணி சேர போகுது அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. இன்னொரு பக்கம் இவர் நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்காரு, தேசிய கட்சி ஒன்றும் மாநில கட்சி ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரப்போகிறதா சொல்லியிருக்காரு. இந்த எல்லா புள்ளிகளையும் இணைத்து விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. அரசியல்ல ட்விஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாம். நீங்க அரசியல் இதெல்லாம் சாதாரண சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். இல்ல, ட்விஸ்டே சாதாரணம் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா காங்கிரஸும் சரி அதிமுகவும் சரி பயங்கர ட்விஸ்ட் ஆயிருச்சு இன்னைக்கு காலையில. ஏன்னா பிரேமலதா வந்து அறிவிக்க போறாங்க. நம்ம நேத்திக்கே பேசினோம் இல்லையா, பிப்ரவரி 17 அறிவிப்பாங்கன்ட்டு. இன்னைக்கு வந்து அறிவிக்க போறதா சொல்லிட்டு ஒரு பிரேக்கிங் வந்துச்சு. சரி, அறிவிக்க போறாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் போவாங்க, எம்ஜிஆர் மலை நோக்கி போக போறாங்களா இல்ல வந்து திமுக பக்கம் வர போறாங்களா? ஏன்னா அந்த ஈசா சந்திப்பெல்லாம் நடந்து பார்க்கும்போது திமுக பக்கம் வரவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அவங்களோட கார் வந்து அறிவாலயத்துக்குள் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கிறது உண்மைதானா, பிரேமலதா உண்மையிலே திமுக வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பிரேக்கிங் வந்துச்சு. தேமுதிக முதல் முறையாக 20 ஆண்டுகள்ல கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து முதல் முறையா திமுகவோட கூட்டணியில சேர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பிரேக்கிங் வந்து வந்திருக்கு. அது வந்து திமுக கூட்டணிக்கும் சரி தேமுதிகவுக்கும் சரி அந்த தொண்டர்களிடையே ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இது வரைக்குமே வந்து தேமுதிக இந்த கூட்டணியில சேர்ந்தது இல்லை. அந்த பிரேமலதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேமுதிக நிர்வாகிகள் ஆசைப்பட்டாங்க திமுகவோட போகணும்னு சொல்லிட்டு தான் நிர்வாகிகள் விரும்பினாங்க. இவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் இருக்குமா? ஆனா இருந்தாலும் கட்சியோட சேர்ந்து நாங்க வந்து இது பண்றோம், நிர்வாகிகளோட எடுத்த முடிவு தான் நாங்க எடுத்துக்கோன்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்றாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்டா நம்ம தமிழ்நாடு தேர்தல வந்திருக்கு. இப்போ என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான்னு பார்க்கும்போது, தேமுதிக வந்து இரட்டை இலக்கங்களை கேட்டிருக்காங்க போல் இருக்கு. அப்புறம் 10 சட்டமன்ற தொகுதிகள் 10 என்பது 9 8 வந்திருக்கு போல் இருக்கு. இன்னும் அபிஷியலா நம்பர்ஸ் வரல. ஆனா எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்தாலும் கூடவே அந்த ஒண்ணு மறந்துடாதீங்க, ஒரு ராஜ்யசபா சீட் அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகளும் +1 எக்ஸாம் தான் எழுதிட்டு இருக்காங்க. ஆமா, +1 எக்ஸாம் தான். அந்த டீல பேசி இருக்கிறதாவும் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு எல்கே சுதீஷுக்கு போக போகுது, தேமுதிக கொடுக்க போறாங்க. களத்தில் நின்று தோத்த விஜய் பிரபாகரன் தர மாட்டீங்களா? அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க விஜய் பிரபாகரன். அதுவும் குறிப்பா விருதுநகர்ல மாணிக்கம் தாகூர் எங்க வந்து மாணிக்கம் தாகூர் யாரும் அது மாதிரி நினைச்சு சும்மா ஒரு எமர்ஜென்சி தான் வாய்ப்பு இருக்கும்ல, அவரே வந்து கேட்கலாம். அங்கதான் தேமுதிக வலுவா இருக்கு. கடைசி நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில அங்கதான் ஒரு பெரும்பான்மையான ஒரு சின்ன நூலில் வெற்றியை தவற விட்டாங்க நம்ம சொல்லலாம். அதனால நிச்சயமா பிரேமலதா வந்து விஜய் பிரபாகரனுக்காக விருதுநகர் சட்டமன்ற தொகுதி கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க வந்து விஜய் பிரபாகரனுக்காக மாணிக்கம் தாகூர் பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்றத பார்க்கணும். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் அவர் இருப்பாராங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமா, இதுல எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, தேமுதிக இப்ப திமுக கூட்டணியில் எடுத்துங்க, விசிக இருக்கு, இடதுசாரிகள் இருக்காங்க, 2 கட்சிகள் இருக்காங்க, அப்புறம் அதிமுக இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான கட்சிகள், இப்ப முஸ்லீம் லீக், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்காங்க. இந்த கட்சி எல்லாத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும். எல்லா கட்சியும் ஏதோ ஒரு வகையில இப்ப விசிகான்னு எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி கொள்கை ரீதியாக அரசியலை முன்னெடுக்கிற ஒரு கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் அருகி போயிடுச்சு. அவங்க தான் வெல்லும் சரணாயகம், இந்த மாதிரி இந்துத்துவம், இந்த மாதிரியான நிறைய கோர் ரிலேட்டட் இஷ்யூ எடுத்து பாஜகவுக்கு சரணாயக ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு, நிறைய விஷயங்கள்ல பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுகள்ல ரொம்ப தீவிரமா வெளிப்படுவாரு திருமாவளவன் அவர்கள். இதுல மதிமுகவுக்கும் கொள்கை ரீதியாக திராவிடம், அவர் கட்சி தாயகத்திலேயே ஒரு சைடு பெரியார், இன்னொரு சைடு அண்ணா, இவங்க தான் வழிகாட்டி அப்படின்னு வச்சிருப்பாங்க. கடந்த காலங்களில் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாலும் இப்போதைக்கு வைகோட நிலைப்பாடு அப்படிங்கிறது, அவர் வந்து பேரே வந்து என்ன சொல்லுவாங்க, அவரோட அடைமொழியை திராவிட இயக்க போர்வால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் திராவிடர் கழகம் அது வந்து கூட்டணியில வாக்கு சேகரிக்காத நிலையில இருந்தாலும் திகாங்கிறது ஒரு தாய் கழகமா திமுகவை பார்க்குது. திமுகவும் பாஜகவுக்கு பெரிய அளவிலான அரசியல் பண்ணுது. இடதுசாரி அரசியல் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம், ரொம்ப கிளியர் கட்டா திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் கூட சாம்சங் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க.
இப்போ தேமுதிக வந்து இணையறாங்க. இதற்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். காங்கிரஸ் அகில இந்திய அளவுல ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ராகுல் காந்தி போன்றவர் செயல்பட்டாலும் காங்கிரஸ்ங்கிறது சிறுபான்மை மக்களை அடையாளப்படுத்திய ஒரு அரசியலை பண்ணுது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நீங்க வரலாம். இப்ப தேமுதிகவினுடைய அரசியல் என்ன, தேமுதிகவினுடைய கொள்கை என்னங்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? தேமுதிகவினுடைய கொள்கை அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி பாலிடிக்ஸ் தான் அவங்களும் பண்றாங்க. வறுமை ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு, இதுதான் விஜய் பாலிடிக்ஸாவும் இருக்கு. அப்போ இதை தாண்டி உள்ள விஷயங்கள்ல அவங்க நிலைப்பாடு என்ன, திருப்பரங்குன்ற விவகாரத்துல என்ன நிலைப்பாடு, இது மாதிரி எல்லாம் கேட்டோம்னா அவங்க எல்லாரும் மக்கள் பிரச்சனை இல்லாம அடிச்சுக்காம இருக்கணும்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு தீவிரமான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை ஏன் எடுக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொள்கை ரீதியான பெரிய பிடிமானம் இல்லை அப்படிங்கறத விமர்சனம் இதுக்கப்புறம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் திமுக வந்து டியூன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெரேட்டிவ் செட் பண்ணப்படலாம். 5ல விளையாதது 50ல விளையுமான்னு கேட்பாங்கல்ல. கட்சி தொடங்கினதுல இருந்து அவங்களுடைய பெரிய கோஷமே, விஜயகாந்தனுடைய கோஷமே வறுமை ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு, இந்த மாதிரி கட்சிக்கு எதிராக மாற்று கட்சியா நான் நிலைபெறுறேன் அப்படிங்கறதா இருந்துச்சு. அவங்க ஒருபோதும் பாஜகவை எதிர்க்கிறோம், இந்தந்த சனாதன ரீதியான காரணங்கள் இருக்கு, ஜாதி எதிர்ப்பு, மத எதிர்ப்பு, இந்த மாதிரியான மக்களை வந்து அடிமைப்படுத்துறாங்க, இந்த திராவிடத்தை முன்னிறுத்தி பேசுறது கட்சியில தான் தேசிய முற்போக்கு அதுவே இப்ப விமர்சிக்கப்பட்டுச்சு. அது என்ன தேசிய முற்போக்கு திராவிட கழகம், திராவிடம்ங்கிறது தேசியத்துக்கு எதிரான சிந்தனை கொண்டதுல இருந்தாலும் உருவானுச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல தேசியத்தை தேசிய அளவுல கொண்டு வருவோங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த கொள்கை ரீதியான பிரச்சனை, ஏன்னா இதுவரைக்கும் திமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கு, இதுதான் எங்களுடைய கொள்கை. இப்போ நீங்க கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாலையோரம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அந்த மக்களோட மக்களா கொடி பிடிச்சு அமர்ந்து உட்காந்து போராடுவாங்க. அதுல அந்த போராட்டம் வெல்லுதா, அந்த போராட்டம் வெல்லலையா, போலீசாரால தாக்கப்படுறாங்களாங்கிறதுலாம் வேற. ஆனாலும் மக்களுக்காக களத்துல இன்னைய வரைக்கும் நிற்பாங்க. அது வந்து நீங்க குறிப்பா திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாதிரியான டெல்டா ரீஜன்ல நிறையவே பார்க்க முடியும். அங்க அந்த விவசாயிகளோட விவசாயியை உட்காந்து போராடுவாங்க. விசிக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விளிம்பு நிலை மக்களுக்காக மட்டுமின்றி இப்ப அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. இடைநிலை சாதிகள், இது மாதிரி எல்லாவற்றுக்குமான ஒரு கட்சியா அது மாறிட்டு வருது. மதிமுகவும் பல போராட்டங்கள் ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்து மாநில சுயாட்சி குறித்து பேசுறப்ப வைகோ பேசின பேச்சுகளும் இப்போ பேசிட்டு இருக்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. சோ இவங்க எல்லாருமே ஒரு கொள்கையில இருக்காங்க. இப்ப தேமுதிக என்ன பண்ணும், தேமுதிகவினுடைய பாலிடிக்ஸ் தேர்தல் நேரத்துல தான் அவங்க வெளில வராங்க. இப்போ திமுக வந்து அத கொள்கை கூட்டணின்னு சொல்ல முடியுமாங்கிற ஒரு கேள்வி. இப்போ வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா தேமுதிகவுக்கு பெருசா கொள்கை இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. ஆனா தேமுதிகவுக்கு கொள்கை இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு வகையில அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸா இருந்திருக்காங்க. பல தோல்விகள் வந்திருக்கு. அவங்களோட வாக்கு வங்கி நல்லா இருக்கு, அவங்களோட வாக்கு வங்கி வந்து தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு இருக்கு. அதெல்லாம் தேர்தலை பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் என்பது தேமுதிகவை எந்த கட்சியால புறக்கணிக்க முடியாததான் வந்து நிலைமையா இருக்குங்க, நிதர்சனமா தான் இருக்கு. ஏன்னா திமுக வந்து தேமுதிகவோட பல ஆண்டுகளா கூட்டணி விரும்பின ஒரு இதுதான். ஆனா கலைஞர் இருக்கும் போதே பார்த்தோம் நம்ம தேமுதிக வந்து பழம் நழுவி பாலில் விரும்புன்ற மாதிரி எல்லாம் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. அப்பவே பழுத்திருக்கு அந்த பழம். 2014 கல்லு போட்டு வச்சிருக்காங்க. அப்பவே வந்து கலைஞர் வந்து தேமுதிகவோட கூட்டணி எதிர்பார்த்தார். அப்பெல்லாம் பெருசா அவங்களுக்கு என்ன கொள்கை இருந்தது தெரியல. இருந்தாலும் அதிமுகவை கவுண்டர் பண்றதுக்கு அதிமுக ஒரே தராசுல வச்சு பார்த்ததுனாலதான் மக்கள் நல கூட்டணி உருவாக்குனாங்க. அதுக்கு அதிமுகவோட பி டீமா செயல்பட்டாங்கிற விமர்சனம் இருந்துச்சு. இன்னைக்கு மொத்த மக்கள் நல கூட்டணியும் வந்து சேர்ந்துருச்சு. அதனால அப்ப வந்து அதிமுக கவுண்டர் கொடுக்குற விதமா தேமுதிக இருக்குன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணிக்கு ஆசைப்பட்டாங்க. அந்த ஒரு கூட்டணி தான் இப்ப மீண்டும் செட் ஆயிருக்குன்னு சொல்லணும். இதுல குறிப்பா நம்ம என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, கொள்கை இல்லாட்டினாலும் இங்க வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் தேமுதிகவுக்கு இன்னும் ஆக்டிவா வச்சிருக்காங்க. ஏன்னா 2021 வந்து அந்த கூட்டணி மாறுதல் தேமுதிகவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஏன்னா இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா 2021 யாரோட பயணிக்கிறாங்க, தினகரனோட பயணிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல். 3 வருஷத்துல கூட்டணி மாறுறாங்க. 2024 லோக்சபா தேர்தல் அந்த கூட்டணி விட்டுட்டு அதிமுக கூட்டணிக்கு வர்றாங்க 2024. அப்படியே 2 இயர்ஸ்ல மீண்டும் ஒரு கூட்டணி மாற்றம் ஏற்படுது தேமுதிகவுக்கு, மீண்டும் திமுகவுக்கு வராங்க. இதெல்லாம் கூட்டணிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொள்கை இல்லை அப்படின்றத கூட ஏத்துக்கலாம். ஆனா இருந்தாலும் அவங்களோட இருப்பை வந்து எல்லா கட்சிகளும் அங்கீகரிக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும் நம்ம. இல்ல இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுல நீங்க சொல்ற மாதிரி இப்ப அவங்க 2021 தினகரனோட கூட்டணி வச்சப்ப 60 தொகுதி இவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. அதுல ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறல. ஒட்டுமொத்த வாக்கு எத்தனை வாங்கிருக்காங்கன்னு பார்த்தா 2 லட்சத்தி சொச்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதுவும் இல்லாம ஒரு 0.4% தான் அவங்களுக்கான வாக்கு சதவீதமா இருக்கு. இப்ப அது மட்டும் இல்லாம நீங்க 2016 மக்கள் நல கூட்டணியா இருக்கலாம், 2019 நாடாளுமன்ற தேர்தலா இருக்கா, 2021 நீங்க சொன்ன மாதிரி இந்த கூட்டணி அதிமுக கூட்டணியா 2024 தான் அதிமுக லோக்சபா 2021 டிடிவியோட. சோ 2021 2024 2019 2016 இந்த 4 தேர்தல்கள்லயும்
ஒரு வேட்பாளர் கூட வெற்றி பெறல. தேமுதிக சார்பா நாடாளுமன்றங்களையும் சட்டமன்றங்களையும் போட்டிட்டவங்க யாருமே வெற்றி பெறாத பொழுது கட்சி தேய்மானத்தை நோக்கி நகருதோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அப்போ இப்போ நம்ம சென்சேஷன்ல பலமுறை நம்ம சொல்லியிருந்தோம் 94% தேமுதிக திமுகவோட போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அடுத்த நாளே கள நிலவரம் மாறினுச்சு, இவங்க அதிமுகவோட பேச ஆரம்பிச்சிட்டாங்கிறது நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அப்புறமும் இந்த ஈஷா சிவராத்திரி யோகா அந்த விஷயங்கள்லயும் தேமுதிக அதிமுகவோட பேச்சுவார்த்தையை முடிச்சிருச்சுங்கிற தகவல் தான் நமக்கும் கடைசியா வந்துச்சு. அதுதான் சொல்லப்பட்ட தகவல். ஆனா எல்லாமே நடந்துட்டு இருக்கப்ப திடீர்னு ஏன் யூட்டர்ன் அடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பாஜக ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. அதிமுக 2 ராஜ்யசபா சீட்ல இவங்களுக்கு தர்றது சிக்கல் வந்துச்சு. ஆல்ரெடி 2026 உங்களுக்கு தரோன்னு சொல்லியிருந்தாலும் இந்த முறை தரத்துக்கான வாய்ப்பு கம்மி. அடுத்த சுழற்சி இந்த 6 எம்பியா மாறுவாங்க இல்லையா, அடுத்த சுழற்சியில தரோன்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் போச்சு. ஏன்னா தொடர்ந்து அவங்க சொன்னபடி வாக்க காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கோபம். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் கமலா இருக்கலாம், வைகோவா இருக்கலாம், இவங்களுக்கான தொகுதிகளை சொன்னபடி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இமேஜ் இருந்துச்சு. இப்போ எம்பி சீட்டு தந்து 6 அல்லது 7 தொகுதி தராங்க அப்படின்னு. ஏன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் 6 தான் ராசியான நம்பர் நினைக்கிறேன். அந்த நம்பர்ல தான் எப்பவும் போட்டிடுவாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படிதான் வரும்னு வச்சுங்களேன். இப்போ இதுல திமுகவோட போறதுனால என்ன பலன் அப்படின்னா, திமுக வெற்றி பெற போகிறது அப்படின்னு அவங்களும் நம்புறதுனால தான் அந்த கூட்டணிக்கு வராங்க. அப்போ திமுக வெற்றி பெற கூட்டணியில போனா நமக்கான ஒரு மைலேஜ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். கிட்டத்தட்ட 2016 இருந்து 2026 வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் எந்த பதவி இல்லாம கிடக்குறாங்க. இந்த 10 ஆண்டுகள்ல கட்சி நடத்துறதே பெரிய ப்ராசஸா இருக்கு. அதையும் தாண்டி ஒவ்வொரு தேர்தலும் போதும் பேரம் பேசுறாங்க விமர்சனமும் இப்போ வந்துட்டு இருக்கு. அப்போ நிர்வாகிகளை அதிகாரப்படுத்தணும். அதற்கு முன்னாடி சுதீஷ் அதிகாரப்படுத்தணும். ரொம்ப நாளா நமக்காக இருக்கிறாரு, விஜயகாந்துக்காக கட்சியில ஒர்க் பண்ணிருக்காரு, சகோதரருங்க உங்களோட இருந்தாங்க. ஆமா, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு தந்துடணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் இந்த மாதிரி போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருக்கு. போட்டியிட்ட இடங்கள்ல ஜெயிக்கணுங்கிறது ஒரு நோக்கமா இருக்குல்ல. அப்போ அதன் அடிப்படையில் செயல்படுறாங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. அது திமுக கூட்டணி வெற்றி பெற போகிறது அப்படிங்கிற இமேஜுக்கு இது உதவுது அப்படிங்கிறது. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ராஜ்யசபா கூட்டணி இந்த தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஜக அறிவிச்சிருக்க முடியும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக. ஆனா ஏன் முந்திக்கொண்டு முன்னாடி அறிவிச்சாங்கன்னா, இப்ப இருக்கிற சீட்டாச்சும் நமக்கு கிடைச்சிடணும், அதன் அடிப்படையில் தான் பாஜக அறிவிக்குது. அது 10 மாநில தேர்தலுக்கு வைடா பார்த்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு கம்மின்னு பாஜக நினைக்குதோங்கிறது ஒரு பார்வை. இப்ப இந்த இரண்டின் மூலமாகவும் திமுக தனக்கான இமேஜ் இந்த வர தேர்தலில் நாங்க தான் ஜெயிக்க போறோங்கிற இமேஜை மீண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இதுல தேமுதிக இது வரைக்கும் பெருசா கூட்டணி போட்டு தான் தேர்தலை போட்டி போட்டு இருந்திருக்காங்க. இப்போ இது வரைக்கும் கூட்டணி சேராத இது பாத்தீங்கன்னா திமுக தான். அப்போ இது வரைக்கும் பாஜகவோட பயணம் பண்ணியாச்சு, தோல்விதான் வந்துச்சு. அதிமுகவோட பயணம் பண்ணிட்டா அப்பயும் தோல்விதான். இப்போ ஒரு மாற்றத்திற்காண்டி திமுக நோக்கி போலாமே அப்படின்ற மாதிரி தான் இப்போ பெருசா கூட்டணி கணக்குகள்லாம் பேசி வந்திருக்காங்க. அவங்க தீவிரமா நம்புறாங்க. நீங்க சொன்னது போல ஒருவேளை திமுக கூட்டணிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்தது, ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னா அந்த திமுக கூட்டணியோட வெற்றி நம்மளுக்கும் வரும். இதன் மூலியமா விஜயகாந்த் எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா தேமுதிக சட்டமன்றத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா, அது விஜயகாந்த் போனதான் கடைசி நடந்தது. பெருசா யாரும் போன மாதிரி தெரியல. மீண்டும் அந்த சட்டமன்றத்துக்கு நம்ம போகணும், சட்டமன்றத்தில் நம்ம கட்சி எதிர்கட்சியா இருந்த டைம்ல தான், ஆமா அதுக்கப்புறம் போல இல்லையா, மீண்டும் நம்மளோட அந்த சட்டமன்றத்துல நம்மளோட கட்சி குரல் ஒலிக்கணும் அப்படின்னா அது திமுக தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருப்பாங்க. நீங்க சொன்னது போல அவங்களும் பிரேமலதாவே கூட தேர்தலை போட்டி போடலாம். அந்த விருதாச்சலம் சொல்றாங்க, ரிஷிவந்தம் சொல்றாங்க, அந்த தொகுதியும் முடிவு பண்ணலாம். அவங்களும் போட்டி போட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது தேமுதிகவுக்கு இது ஒரு நல்ல மூவா தான் கட்சிக்குள்ள பாக்குறாங்க. திமுக கூட்டணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதன் மூலியமா இதுவரைக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த காங்கிரஸிற்கு ஏதோ ஒரு வகையில முதல்வர் செக் வச்சிட்டாரு. இதன் மூலியமா காங்கிரஸ் தொடர்ந்து அதிக சீட்டுகளை கேட்க முடியாது. சீட்டுகளை கேட்டாங்க அப்படின்னா இன்னொரு கட்சி வந்திருக்கு, நாங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை முதல்வர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலியமா காங்கிரஸோட டிமாண்ட் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், 4 எம்பி சீட்டு திமுக ஜெயிப்பாங்க இல்லையா, அதுல கூட ஒன்னு சுதீஷ் கொடுப்பாங்கிறதா பேசுறாங்க. ஒன்னு காங்கிரஸ்க்கு, ஒன்னு சுதீஷ்க்கு, இன்னும் 2 திமுக போன்னு பேசிக்கிறாங்க. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி வந்த உடனே அந்த எம்பி சீட்டை தருவாங்களா அல்லது சுழற்சி முறையில் வரக்கூடிய அடுத்த முறை வாய்ப்பு தருவாங்களாங்கிறதும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப ஆல்ரெடி பிக்ஸ்ட் ஆயிருக்கும். ஆனா வந்த உடனே தருவாங்கன்னு சொல்லிட்டு தான் பிரேமலதா நம்பி வந்திருக்காங்க. அதிமுக இதை கை விரிச்சிட்டாங்க, எங்களுக்கு நீங்களும் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் 2026 அவங்க டார்கெட்டா வச்சிருக்காங்க போல, எம்பி 1000 ரூபாய் அப்படின்ட்டு. அதிமுக கை விரிச்சிட்டாங்க, கொடுத்த கமிட்மெண்ட் அதிமுக காப்பாத்தல. அப்ப நீங்களாச்சும் கமிட்மெண்ட் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு தான் நம்பி வந்திருக்காங்க பிரேமலதா. இப்ப மீண்டும் 6+1 அல்லது 7+1 இப்படிதான் சீட் ஷேரிங் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் ராஜ்யசபா சீட்டு தருவாங்கிறது உறுதியானாலும் இந்த முறை தருவாங்களா அல்லது அடுத்த ஆண்டுல வரக்கூடிய தேர்தலில் தருவாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல நீங்க சொன்ன மாதிரி இப்ப இதுல இன்னொரு மைல்டான ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுகவை நெருக்கிட்டு இருக்கிற பொழுது, திமுக காங்கிரஸ் இடையிலான ஒரு மனக்கசப்பு வந்த பொழுது என்ன சொன்னீங்க, திமுக ரொம்ப கட்டுமானம் அப்படியே இருக்கு, கலையாம
இருக்கு இந்த கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அதிமுக பாருங்க, டிடிவி தினகரன் போன்றவர் நேர் எதிராக அரசியல் பண்ணவரே வந்துட்டாரு. அதனால என்டிஏ கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குன்னு சொல்லி பிரதமர் மோடியே வந்து பேசினார், நாங்க ஒற்றுமையா வந்துட்டோம் பேசினார்ல மதுராந்தகத்துல. அதனால இப்ப இன்டாக்டா இருக்கு திமுக கூட்டணிங்கிறது வந்து உடைஞ்சிடுச்சு. இப்போ என்னன்னா தேமுதிக உள்ள இழுத்ததன் மூலமாக திமுகவுக்கு அந்த இமேஜ் மறுபடியும் கிடைச்சிடுச்சு. இது ஒண்ணுனாலும் இன்னொன்னு நீங்க சொன்னீங்க காங்கிரஸ்க்கு செக் வச்சிருக்காங்கன்னு. ஆமா, ராகுல்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்டாலின் இது மூலமா மெசேஜ் சொல்லிட்டார். அதே மாதிரி தனது கூட்டணி கட்சிகளுக்கும் மெசேஜ் சொல்லிட்டார், இங்க அவங்க உள்ள வராங்க, அதனால கூட்டணி உங்களுக்கு கம்மியா தான் தொகுதி பங்கீடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா விஜய்க்கு செக் வச்சுட்டார். விஜயனுடைய அண்ணன், என்னோட அண்ணன் தான் விஜயகாந்த் சொல்லி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தார், புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னு சொல்லி. இந்த சைடு எப்படி எம்ஜிஆர் வச்சு அரசியல் பண்ணாரோ அது மாதிரி விஜயகாந்த் வச்சு அரசியல் பண்ணாரு. காரணம் விஜயகாந்த் எளிய மக்களுக்கு உதவினாரு, நிறைய சாப்பாடு போட்டாருங்கிற மாதிரியான ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர் மீது மக்களுக்கு இன்னும் இருக்கு. அதனாலதான் அவர் இறந்த போது கூட அவ்வளவு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வருது. கேப்டன் ஆலயத்திற்கு அவ்வளவு கூட்டம் டெய்லியும் போயிட்டு அவங்க விழாவா கொண்டாடிட்டே இருக்காங்க. அவ்வளவு நன்றி உணர்வோட விஜயகாந்தை பார்த்து பேசிட்டு வராங்க. அதாவது சாமி கும்பிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த மாதிரி தான் குரு பூஜையெல்லாம் வச்சு கொண்டாடுறாங்க அவங்க. அப்போ விஜய்க்கு இதுல நெருக்கடி இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்ட நேரத்துல நாஞ்சில் சம்பத் சொன்ன ஒரு விஷயத்தையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். ஒரு தேசிய கட்சியும் ஒரு மாநில கட்சியும் எங்களோட கூட்டணிக்குள்ள வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். இப்போ கேசி வேணுகோபால் வந்திருந்தார் இல்லையா, அவர் வந்து திமுகவோட முதல்வரை சந்திக்கிறதுக்கான நிறைய வேலைகள் பார்த்தாரு. ஆனா சந்திப்பு நடக்கல. நேற்று இரவு சில நேரங்கள்ல வந்து அவரு கார் மாறி போனாரு, யாரையோ பாத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. குறிப்பா விஜயுடனான சந்திப்பு பத்தி தான் அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இரவுல அவர் கார் வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால காரை மாத்தி போய் பாத்துக்கிறதா சொல்றாங்க. நாஞ்சல் சம்பத் சொல்றதையும் கேசி வேணுகோபால் அவரை சந்திச்சாருன்னு உலாவுற ஒரு தகவலையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கூட்டணி இப்ப தேமுதிக வர உள்ள வந்திருக்கு. அப்போ காங்கிரஸ் வெளியேறுகிறதா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வியா ஏறக்கூடிய காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் விஜயோட. நான் சொல்ற காங்கிரஸ் வேற, நீங்க குழப்பி கூடாது. ஏன்னா காங்கிரஸ் நிறைய காங்கிரஸ் இங்க இருக்கு. நான் சொல்றேன் இப்ப சொல்ற காங்கிரஸ் வந்து என்ஆர் காங்கிரஸ். எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் ஜி.கே. வாசன் எம்பி ஆகணும், அதை நோக்கி அவர் காத்திருக்கிற வர மாட்டார்ல. அதனால நான் சொல்ற காங்கிரஸ் வந்து என்ஆர் காங்கிரஸ், என் ரங்கசாமி காங்கிரஸ். அதாவது புதுச்சேரியில பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வந்து விஜயோட சேர்றதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. தமிழ்நாட்டுல வந்து தமிழக தேர்தல் காண்டி, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா எந்த கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்களோ அந்த கட்சியை விஜய் சேர்த்துக்க போறாரு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் நிலவுது. இப்போ அது தொடர்பா பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த என்ஆர் காங்கிரஸ்ல புதுச்சேரியில தேர்தல் வருதுல்ல, ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல என்ஆர் காங்கிரஸுக்கு பெருசா பிரசன்ஸ் எதுவுமே இல்ல. ஆனா மாயாவதி கூட இங்க கட்சி வந்து எதை நோக்கி வந்து ஒருவேளை புதுச்சேரிக்கு வாய்ப்பே கிடையாது. புதுச்சேரியில வந்து அவங்க சீட் ஷேரிங்லாம் மோஸ்ட்லி முடிச்சுட்டாங்க. அதனால தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்தோட நாங்க வந்து கூட்டணி வைக்க போறோம்னு சொல்லிட்டு என்ஆர் காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்காங்க போல் இருக்கு. அது எப்படி உதவ போதும் தெரியல விஜய்க்கு. அது விஜய் ஏத்துக்க மாட்டாரு. பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சி நமக்கு வந்து எப்படி அது புதுச்சேரி தான் பாஜக கூட இருக்கீங்க, தமிழ்நாட்டுல நீங்க பாஜக கூட இல்ல. புதுச்சேரி போனப்ப கூட திமுக என்ன பண்ணுவாரு. ஆனா புதுச்சேரியில வந்து இன்னொரு கணக்கு என்ன அப்படின்னா அதிமுகவினர் வந்து குமரிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜக வந்து அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா புதுச்சேரியில் அழைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து வெளிப்படையா பண்றாங்க, இருந்தாலும் கட்சி தலைமைக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சு சும்மா இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா புதுச்சேரியில் என்ன கணக்கு அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு புதுச்சேரியில. அங்க இருக்கிறதே மொத்தம் 30 தொகுதி தான். அந்த 30 தொகுதிகளை வந்து அதிமுக 5 இடங்களை போட்டி போட்டாங்க போல. இப்போ அந்த இடம் வந்து 5 என்பது 2ஆ சுருங்கிருச்சு. இப்ப வரக்கூடிய தேர்தல்ல அங்க என்ஆர் காங்கிரஸ், அப்புறம் வந்து பாஜக, அதிமுக, அப்புறம் இப்போ கட்சி ஆரம்பிச்சார்ல எல்ஜேகே, லட்சிய ஜனநாயக கட்சியா, இவர் சார்ல்ஸ் மார்டினோட மகன் ஆரம்பிச்சார் இல்லையா, அவரு கட்சியும் பாஜக கூட்டணியில் சேர்ந்து இருக்கு. அதாவது எப்படி அப்படின்னா 30 தொகுதிகள்ல என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதியா, பாஜக 10 தொகுதியா, பாக்கி 4 தொகுதி இருக்குல்ல, 4 தொகுதி வந்து 2 தொகுதி அதிமுகவுக்கு, 2 தொகுதி சார்ல்ஸ் மார்டினுக்கு. இது எப்படிங்க 2 மாசம் தான் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, அவருக்கு 2 சீட்டு தரீங்க, நாங்க பல ஆண்டுகளா கட்சி நடத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு 2 சீட் தரீங்களேன்னு சொல்லிட்டு அதிமுகவினர் அங்க குமரிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அதிமுக தலைமை வந்து பெருசா ரியாக்ட் பண்ணலையோன்ற கேள்வி எழுதானா. அங்க அதிமுக பவர்லயே இருந்திருக்கு, சிஎம்மாவே இருந்திருக்கு. ஆமா ஒரு வாட்டி சிஎம் இருந்திருக்காங்க இல்லையா. ஏன்னா இப்போ வந்து அந்த ஒரு பாஜக அதிமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக்குது புதுச்சேரியில. போன இது வந்து 5 சீட்டு கொடுத்தாங்க, இப்போ 2 ஆக்கிட்டாங்க. வரக்கூடிய தேர்தலுக்கெல்லாம் வந்து சீட்டே கொடுக்க மாட்டாங்க போல. அதிமுக வந்து தேஞ்சிட்டு இருக்கு புதுச்சேரியில்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த நிலைமை தான் இருக்குங்கிறாங்களே. ஆமா அப்படிதான் இருக்கு. இப்போ பாஜக என்ன கேட்பாங்க அப்படின்னா, எங்க புதுச்சேரியில 30 தொகுதி இருக்குங்க, 30ல நாங்க வந்து 10ல போட்டி போடுறோம், தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு, அப்போ எதில் போட்டி போடணும் நீங்களே யோசிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு பாஜக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 30ல 10 அப்படின்னா 234ல அதுக்கேற்ற மாதிரி தொகுதிகள் கேட்பாங்களா பாஜக வந்து. இது வந்து திமுகவோட வந்தது விஜயகாந்துக்கு செய்த துரோகம்
அப்படிங்கிற மாதிரிலாம் தாவேக்காவினர் பேச ஆரம்பிச்சு. இனிமேதான் விஜயகாந்த் அவங்க அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கறதும் பார்க்க முடியுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உள்ள வந்தது அதிமுகவுக்கு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை தேமுதிக திமுக கூட்டணியில போகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா சிவராத்திரி விழா, இந்த ஈஷா விழா முதற்கொண்டு பிரேமலதா விஜயகாந்த் ஓகே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்தில் நம்ம சீட்டும் கிடைக்கணும் ஜெயிக்கவும் செய்யணுங்கிற அடிப்படையில் திமுக வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியா பார்க்கப்படுது. இந்த பரபரப்பு இன்னைக்கு காலைல ஆரம்பிச்சிருக்கு. இதை விட இன்னும் நிறைய பரபரப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் இன்னும் முடிவு அறிவிக்கல, சசிகலா ஒரு பக்கம் தனியா கட்சி ஆரம்பிக்கிறான்னு போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி ராமதாசும் தனது முடிவு இன்னும் அறிவிக்கல. இப்போ தேமுதிக வந்தது வெறும் தேமுதிக மட்டும் கிடையாது, வட மாவட்டங்கள்ல அவங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம், அதற்கு ராமதாஸ் வந்தாதான் சில விஷயங்கள் நடக்கும் சொல்லப்பட்ட நேரத்தில் அவருக்கு பதிலாக பிரேமலதா விஜயகாந்த் வரும்பொழுது வட மாவட்டங்கள், ஏன்னா திமுக பொறுத்தவரை கடந்த தேர்தலில் ஒரு 30 தொகுதிகளில் 5000 இருந்து 10,000 12,000 வாக்குகள், இந்த வித்தியாசத்தில் நிறைய தொகுதிகள் 30 தொகுதிகளில் தோல்வியை தழுவிருக்காங்க. சோ அந்த இடங்கள்ல இவங்களை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ஐடியாவா இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துல கூட தோல்வியை நம்ம தொற்றக்கூடாது, ஒரு வாக்கு கூட முக்கியம் இல்லையா? அதனால 200+ அப்படிங்கறத நம்ம வெறும் சொல்ல இல்லாம செஞ்சும் காட்டணும் அப்படின்னு இருக்காரு. அதனால இந்த கூட்டணி இன்னும் வலுவடைஞ்சுக்கிட்டே போகுது. அதிமுக கூட்டணி வலுவா தான் இருக்கு. ஆனா என்ன களத்துல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ டெல்லியில வந்து இந்திய அரசால் ஒரு ஏஐ சமிட், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட் வந்து இப்போ நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஏஐ சமிட்டுக்கு உலக தலைவர்கள், பல தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. பல தலைவர்கள் வந்து இந்திய அரசை புகழ்ந்து பேசுறாங்க. இந்தியாவோட அந்த ஏஐ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி டெவலப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதாவது முதல் நாள்லயே அங்க வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. அதாவது யாரெல்லாம் இங்க உள்நாட்டிலேயே தயாரிச்சிருப்பாங்களே ஏஐ ரோபோட்ஸ்லாம் இது பண்றதுக்காண்டி அதை வந்து நீங்க வந்து ஷோகேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டால்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. கேல் காட்டியோஸ் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் வந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஸ்டால் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு ரோபோட் டாகை வந்து அவங்க காட்சிப்படுத்திருக்காங்க போல. இது வந்து அந்த ரோபோட் டாக் பேரு ஒராயன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, இது நாங்க தான் பண்ணோம், ஒராயன் இதை வந்து நாங்க தான் பண்ணோம், இந்த டாக் வந்து எங்க யூனிவர்சிட்டியில தயாரிக்கப்பட்ட ஒரு ரோபோட் டாக், ஏஐ டாக்னு சொல்லிட்டு காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த காட்சி வந்து வைரலா போயிட்டு இருந்தது. ஆனா இது எப்படி இது டக்குன்னு காட்சி மாறுச்சு அப்படின்னா, இங்கதான் வினோதமான ஒரு செக்மெண்ட் இருக்கு. அது மத்திய அமைச்சர் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆமா, ஷேர் பண்ணியிருந்தாரு இல்லையா? இங்க என்ன ஒரு வினோதமா மாறி இருக்கு அப்படின்னா, இது வந்து அவங்க பண்ண ஒரு ரோபோட்டே கிடையாது. இது வந்து சைனால யூனிட்ரி அப்படின்ற ஒரு நிறுவனத்தால பண்ணப்பட்ட ஒரு ரோபோட் டாக் அது. ஆனா அதை வந்து இவங்க வந்து நாங்க தான் தயாரிச்சோம், உள்நாட்டு தயாரிப்பு, இந்தியாவில தான் தயாரிச்சோம், எங்களோட பல்கலைக்கழகம் தயாரிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு கிளைமை வச்சு அதை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. இது உண்மையிலே ஒரு வினோதம் மாறிடுச்சு. என்னமா சீனாலேயும் இந்த ஒரு நாய் இருக்கு, சீனாவோட ப்ராடக்ட் தான் இது, நீங்க இங்க வந்து காட்சிப்படுத்திட்டு உங்களோட ப்ராடக்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பலரும் வந்து கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் இந்திய அரசாங்கம் விழிச்சிருச்சு கடைசியில. ஆமா, இது வந்து சைனீஸ் ப்ராடக்ட் தான், அதனால வந்து அந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஸ்டாலே வேணான்னு சொல்லிட்டு ஸ்டால் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது பேர் விழிச்சுக்கிறதா? அப்போ முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும். இல்ல அதோட சேர்ந்து ட்ரோன் ஒன்னுத்துக்கும் கயத்து கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, அதுவுமே ட்ரோல் ஆகுது. இந்தியாவோட மதிப்பு உலக அரங்கில் இப்ப ரொம்ப மோசமா பேசப்படுது இந்த ஒரு சம்பவத்தை. இந்த ஒரு யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர் வந்து நேகா சிங், அவங்க தான் பேட்டி கொடுத்தாங்க. அப்புறம் கடைசியில் அந்த யூனிவர்சிட்டியை வந்து மறுப்பு தெரிவிச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நேகா சிங் அப்படின்ற நபர் வந்து லிங்க்டின்ல போட்டிருக்காங்க போல ஓப்பன் டு ஒர்க் அப்படின்ட்டு. அப்போ வேலை போயிடுச்சு அவங்களுக்கு, அந்த வேலையை தூக்கிட்டாங்க அவங்க யூனிவர்சிட்டி. அதனால வந்து இந்த ஒரு வினோதமான ஒரு நிகழ்வும் இந்த ஏஐ சமிட்டில் நடந்திருக்கு. இது வந்து எதிர்கட்சிகளால் கண்டிக்கப்படுது. எப்படி நீங்க வந்து சைனீஸ் ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ள அலோவ் பண்ணலான்ற மாதிரி பல கண்டனமும் தெரிவிச்சுட்டு வராங்க. பேசலாம் இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட. நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.